ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்க்ரீன்லயே உங்களுக்கு விசிபிளா இருந்திருக்கு தெரியும். டு டூ லிஸ்ட் பத்தி தான் பார்க்க போறோம். என்னோட டு டூ லிஸ்ட், எஸ்பெஷலி என்னோட டு டூ லிஸ்ட் தான் பார்க்க போறோம். எல்லாருமே இந்த வேர்டை வந்து கடந்து வந்திருப்பீங்க. லைக் நிறைய பேர் ஃபாலோவும் பண்ணுவீங்க. ஆம், எல்லாருமே மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. மோஸ்ட்லி லைக் இந்த மாதிரி எழுதி வைக்கலனாலுமே மைண்ட்லயே ஒரு கால்குலேட் பண்ணி அதை அந்த டாஸ்க் எல்லாம் முடிப்பாங்க. லைக் ஒரு சிலர் 1 மினிட் நான் வியூல போயிட்டு ஃபோக்கஸ்ல கொடுத்துக்கிறேன் ஸோ தட் யூ வில் பி மோர் விசிபிள். இது வந்து நிறைய பேர் ஃபாலோவும் பண்ணுவாங்க. லைக் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க் பண்றவங்க, லேர்ன் பண்றவங்க எல்லாருமே. பிகாஸ் நம்மளுக்கு ஸ்கூல்லயே அந்த டைரின்னு ஒன்று போட்டு வாட் ஆர் த டாஸ்க் டு பி கம்ப்ளீட்டட்னு எல்லாமே சொல்லுவாங்க. நம்ம அதை எழுதி வச்சுட்டு முடிச்சுட்டு சைன் வாங்கிட்டு வருவோம். அத நான் வந்து அத மோஸ்ட்டா ஃபாலோ பண்ணது இல்ல ஸ்கூல் முடிஞ்ச வரையும். பட் டியூரிங் மை காலேஜ் டேஸ் என்னடா ஒண்ணுமே யூஸ்ஃபுல்லா பண்ண மாட்றோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், இன்னைக்கு இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் படிக்கணும்னு சொல்லி டு டூ லிஸ்ட்ல எழுதி எழுதி வைப்பேன். லைக் ஒரு ஸ்மால் நோட்டே காலி பண்ணியிருக்கேன் நானு. கா ஆனா அதுல காலி பண்ணிருக்கேன்னா டு டூ லிஸ்ட் மட்டும் எழுதி தான் வைப்பேன். அதுல என்னென்ன பண்ணணும், ஆம், லைக் ஒரு 20 டாஸ்க் இல்ல 10 டாஸ்க் எழுதுறேன்னா அதுல ஒரு 3 to 5 தான் முடிப்பேன். 5 டாஸ்க் தான் கம்ப்ளீட் பண்ணுவேன். மத்த டாஸ்க்லாம் முடிக்கவே மாட்டேன். ஆனா அது எழுதி எழுதி மட்டும் வைப்பேன். பிகாஸ் அந்த எழுதி வைக்கிற ஜாப் ஆச்சு நம்ம ஒழுங்கா பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அதுல இருக்க டாஸ்க்கை தான் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி இப்போ நான் புதுசா ஒரு ஐடியா பண்ணேன். நம்ம நோட் காலி. ஸோ எதுக்கு புதுசா நோட்ல இல்ல பேப்பர்ல எழுதணும், இந்த மாதிரி ஒண்ணு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ண வச்சு முடிக்கிறோமா பார்க்கலாம், எல்லாமே முடிக்கிறோமா பார்க்கலாம்னு சொல்லி வேர்ட் டாக்குமெண்ட்ல இந்த மாதிரி ரெடி பண்ணலாம்னு ஒரு ஐடியா இது பண்ணேன். அதுல வேர்ட்ல சும்மா டைப் பண்ணதுதான் இது டு டூ லிஸ்ட்ன்ட்டு. அப்படியே கீழே அது ஆக்சுவலா இதை ஃபர்ஸ்ட் டே நேத்தே பண்ணேன். நேத்து என்னால இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. டாஸ்க் தான் பிகாஸ் இன்னைக்கு எதுவுமே பண்ணல. ஏன்னா காலேஜ் முடிஞ்சிருச்சு, கேம்பஸ்ல பிளேஸ் ஆயிட்டேன். பட் கால் பண்ணல. கூப்பிடவே மாட்டான்னு சொல்ற கம்பெனி எல்லாமே சீக்கிரம் கூப்பிட்டாங்க. எங்க காலேஜ்ல நான் செலக்ட் ஆன கம்பெனி இன்ஃபோசிஸ்ல இன்னும் கூப்பிடல. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்ப ட்ரைனிங்க்கு கூப்பிடுவாங்கன்னு. ஸோ எஸ்டர்டே போட்ட இது டெய்லி டாஸ்க் 17th மே அன்னைக்கு பண்ணது. இதுல நான் என்னன்னா இதுல வேக்கப் தான் பண்ணேன், வேற எதுவுமே பண்ணல. வார் தான் முடிஞ்சது போன வாரம். இன்னைக்கு தான் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி நேத்து தான் இன்னைக்கு ஆக்சுவலா இன்னைக்கு நைட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் இது எதுவுமே ஃபினிஷ் பண்ணல, எதையுமே யூட்டிலைஸ் பண்ணல. பக்கத்து வீட்டு பசங்க கூட தான் விளையாடிட்டு இருந்தேன். இதுல நான் என்ன பண்ணேன், எதுவுமே பண்ணல ஆக்சுவலி. இத்தனை ஒர்க்ஸ் எழுதி மட்டும் வச்சேன். ஐபிஎல் கூட அட்லீஸ்ட் ஐபிஎல் வாட்சிங் கூட நான் பண்ணல கைஸ். ஐபிஎல் வாட்சிங் கூட பண்ணல. ஏன்னா ஐபிஎல்லே நடக்கல. ஏன்னா தூங்கிட்டு தான் இருந்தேன். ஐபிஎல் வந்து ஆர்சிபி மேட்ச் தான், ரெயின்னால போஸ்ட்போன் ஆச்சு. ஸோ பார்க்க முடியல. ஆம், இதுல இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு நான் இதை எப்படி, இதுல என்ன நீங்க இந்த மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணீங்கன்னா இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு டூ ஆல் த டாஸ்க். ரேதர் தென் பேப்பர்ல நம்ம எழுதி வச்சுட்டு பண்றது வந்து நமக்கு என்னடா முடிக்கவே மாட்றோம், முடிக்க முடியலையே அப்படின்னு நினைச்சீங்களா? ஏன்னா ஜேகே கூட சொல்லியிருப்பாரு முடிச்சுட்டு தான் தூங்கணும்னு. நான் அப்படி எழுதி வச்சதெல்லாம் முடிச்சுட்டு தான் தூங்கணும்னா 2 நாள் தூங்காம தான் இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு சோம்பேறி ஆயிட்டேன் நான் லீவ்ல. சும்மா இருந்து இருந்து பிரெயினே ஒர்க் ஆகல. அதுக்கு தான் இந்த மாதிரி நியூவா பண்ணலாம்னு யூடியூப்ல போடலான்னு கொண்டு வந்திருக்கேன் ஒரு ஐடியா. பட் இதுதான் எஸ்டர்டே டாஸ்க் நான் ரெடி பண்ணது. வேக்கப் வேக்கப் மட்டும் பண்ணேன், ஒர்க் அவுட் பண்ணல. ஏன் குளிக்க கூட இல்ல. ஐ எக்ஸசைஸ் பண்ணல, ஜூஸ் குடிக்கல, ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணல. நீங்க ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்த்துட்டு ஏதோ ஸ்கின் கேர் ஃப்ரீக்லாம் நினச்சிக்காதீங்க. நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ரேண்டமா வீக்லி ஒன்ஸ் வெளியே போனா சன்ஸ்கிரீன், அவ்வளவுதான். பிரேக்ஃபாஸ்ட்டு அது கரெக்டா முடிஞ்சுச்சு. படிக்கல, அரேஞ்ச் பண்ணல, எதுவுமே க்ளீன் பண்ணல, ஃபைல் வாங்கல, டாக்குமெண்ட் அரேஞ்ச் பண்ணல. இதுல எதுவுமே எந்த ஒர்க்குமே பண்ணல டின்னர் தவிர. டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட், வேக்கப் தவிர. ஸோ நான் இதை என்ன பண்ண போறேன்னா, இந்த வீடியோல இதை வந்து எடிட் பண்ண போறேன். மே 18th எடிட் பண்ண போறேன். அண்ட் சூன் டுமாரோ நான் வந்து இன்னொரு வீடியோ கிரியேட் பண்ணி இதை நான் அப்டேட் பண்ணனா இல்லையான்னு உங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலா என்னோட ஐடியா என்னன்னா, இந்த மாதிரி டேபுலேஷன் டேபிள் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதுல போயிட்டு
ஆ வேர்ட்ல இந்த மாரி நீங்க டேபிள் இங்க இருக்கும் இன்சர்ட்ல. இன்சர்ட்ல போயிட்டு நீங்க டேபிள்ல இது பண்ணீங்கன்னா, நீங்க எவ்வளோ காலம் வேணுமோ நீங்க இதுல இங்க உங்களுக்கு எஸ் நம்பர், சீரியல் நம்பர் வேணும்னாலும் எத்தன வொர்க் இருக்குன்னு பண்ணிக்கலாம். நான் இங்க ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட்ன்னு போடலாம். அப்படி இல்லன்னா இங்க கலர் பண்ணலாம் அப்படின்னு வச்சிருந்தேன். லைக் இந்த மாரி எங்க இருக்கு? கலர் பண்ணலாம். முடிச்சிட்டோம்னா கிரீன், முடிக்கலன்னா ரெட். இதெல்லாம் டைப் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டட்ன்னு. அப்படின்னு தான் ஒரு ஐடியால இருந்தேன். இல்ல டிக் மார்க் போட்டுக்கலாம். இதான் என் ஐடியா. ஆ ஓகே சாரி. ஆ அப்படி இல்லன்னா, இப்ப நான் இந்த வொர்க் முடிக்கல. அப்போ fill the red. This was my idea. Not completed. That's all. இந்த மாரி டாஸ்க் எல்லாம் முடிக்கணும். எல்லாமே கிரீனா ஆகணும்னு நெனச்சேன். பட் இது முடிக்கல. இது எப்படி உங்களுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. மேபி இந்த மாரி பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். இத முடிக்கலாம். நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க எவ்ளோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கீங்க, எவ்ளோ வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க டே பை டே. ஏன்னா ஒரு சிலர் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்குலாம் இந்த டு டூ லிஸ்ட் தான் ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் நான் அந்த ஒரு 5 to 6 ஒர்க் பண்றேன்னா, அதுக்கே இந்த மாரி எழுதி வைக்கிறது தான் காரணமே. ஸோ நான் இத வந்து என்ன பண்ண போறேன்னா, நாளைக்கு அப்டேட் பண்ண போறேன். அப்போ நான் இத வந்து நாளைக்கு என்னென்ன பண்ணலான்ற டு டூ லிஸ்ட் மேக் பண்ண போறேன். நீங்களும் இந்த மாரி மேக் பண்ணி இந்த ஐடியால பண்ணுங்க. இந்த மாரி பண்ணீங்கன்னா, உங்களால முடிக்க முடியுதா? ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதான்னு பாருங்க. இல்லன்னா எக்ஸெல் ஷீட்ல பண்ணுங்க. இதுலயே இன்னும் கொஞ்சம் கலர் இது பண்ணுங்க. நான் இந்த டாஸ்க் எல்லாமே வெறும் பிளாக்லயே போட்டிருக்கேன். நீங்க உங்களுக்கு என்ன எஃபெக்ட் வேணுமோ நெறைய இருக்குல்ல. வேர்ட்ல நெறைய ஆம் இதெல்லாம் இருக்கும். ஹெட்டிங்ஸ், ஸ்பேசிங்ஸ்ன்னு. நீங்க அதுலலாம் இது பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டு, இப்ப நாளைக்கு வொர்க்க நான் அப்டேட் பண்ணி சண்டே நாளைக்கு என்னென்ன பண்ணலான்றது தான் அப்டேட் பண்ண போறேன். ஃபினிஷ் பண்றேனா இல்லையான்னு நாளைக்கு அப்டேட் பண்றேன். ஃபினிஷ் பண்ணணும். ஏன்னா எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி இந்த வேர்டே எனக்கு செட் ஆகல. செட் ஆகல இல்ல. நான் வந்து இதுக்கு ஆம் இத ஃபாலோவே பண்ண முடியல. இட்ஸ் நாட் மை திங். ஐ மெஸ்ட் அப் வித் தட் கன்சிஸ்டன்ட் வேர்ட். பிகாஸ் எதையுமே நான் ஒரு கன்சிஸ்டன்ட்டா பண்ண மாட்டேன். ப்ரோகிராமிங் படிக்கலாம்னு நெனச்சு படிப்பேன். கொஞ்சம் பண்ணுவேன். அப்புறம் விட்டுருவேன். ஏதாவது இன்டர்வியூனா மட்டும் தான் அப்பதான் ஒரு 1 வீக் ப்ரிப்பேர் பண்ணுவேன். சீரிஸ் பார்ப்பேன். எதுவுமே எதுவுமே நான் ஒரு கன்சிஸ்டன்ட்டான ஒரு பெர்சனே கிடையாது. வொர்க் அவுட் பண்ணலாம்னு நெனைப்பேன். பட் வொர்க் அவுட்டே பண்ண மாட்டேன். குளிக்கிறது கூட டெய்லியும் குளிக்கணும்னு நெனைப்பேன். ஆனா ஒன் டே விட்டுருவேன். அந்த மாரி தான். ஆ கன்சிஸ்டன்சிக்கு ஏதாவது உங்ககிட்ட பாயிண்ட்ஸ் இருந்தா ஃபாலோ பண்றதுக்கு எனக்கு ப்ளீஸ் சொல்லுங்க கைஸ். பிகாஸ் எனக்கு அது 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 பெரிய 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 என்னோட இதுவா இருக்கு. என்ன சொல்லுவாங்க? வீக்னஸா இருக்கு. So if you have any idea about the consistency, please tell me in comment so that I will learn from you. So this was my plan. If you do this like this, இது வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும் உங்களுக்கு பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேர்ட்ல இது பண்ணி வச்சுட்டு நீங்க ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணுங்க. டே பை டே பண்ணிட்டு இப்போ நீங்க ஃபியூச்சர்ல இதெல்லாம் எடுத்து பார்த்தா உங்களுக்கு நல்லா இருக்கும். நான் ஆக்சுவலா டைரி ரைட்டிங் கூட இதுலயே பண்ணேன். ஸோ இதுல நான் நாளைக்கு என்னென்ன பண்ண போறேன்னு நான் அப்டேட் பண்றேன். அப்டேட் பண்ணிட்டு இத சேவ் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு முடிச்சேனா இல்லையான்னு சொல்லி ஸ்டேட்டஸ்ல அப்டேட் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போட முடிஞ்சா போடுறேன். பார்க்கலாம் நல்லா இருந்ததுன்னா. இது ஒரு ஐடியா தான் உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ இது எல்லாமே அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இன்னைக்கு முடிக்கல. நாளைக்காச்சும் முடிக்கணும். ஐ நைஸ் ஏபிசியூ ஸ்கின் கேர் பிரேக்ஃபாஸ்ட். இது மட்டும் நான் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இத தூக்கிடுறேன். இன்ஃபோசிஸ்க்கு மெயில் சென்ட் பண்ணிட்டேன். அப்டேட் என்னன்ட்டு. தூக்கிட்டேன். ஏன்னா இந்த டேப்லேஷன் எப்படி எடுக்கிறது கைஸ் தெரியுமா? ஓ எடுத்தாச்சு. ஓகே. இப்போ ஸ்டடியிங் லேர்னிங் பண்ணோம். அரேஞ்ச்மெண்ட் எதுவுமே பண்ணல. உங்களுக்கு நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும், நான் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆகுறதுக்காகவும் யூடியூப்ல வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ரூம் டூர் ஒண்ணு வீடியோ போடுறேன் ஃபியூச்சர்ல முடிஞ்சா. ஏன்னா அத கிளீன் பண்ணல. ஆஃப்டர் பிஃபோர்னு வேணா ஒரு வீடியோ போடுறேன். முடிஞ்சா இது எல்லாமே பண்ண முடியணும் நாளைக்கு. ஐபிஎல் நாளைக்கு பார்க்கலாம் கண்டிப்பா. ஏன்னா அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் என்டர்டைன்மெண்ட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது பார்க்கிறதுக்கு. அண்ட் ஐ எம் அ வெரி 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 மச் சிஎஸ்கே ஃபேன். வேற என்ன ஒர்க் இருக்கு? இவ்வளவுதான். இத நான் ஒரு செகண்ட் பேஜ்க்குள்ளேயே முடிக்க முடிஞ்சா முடிச்சிடுறேன்.
ஓகே. இது எல்லாமேயுமே நான் தூக்கிடுறேன். பட் இதான் ஐடியா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி பண்ணுங்க. இத முடிச்சுட்டீங்கன்னா ரெட். இல்ல நீங்க கொஞ்சம் தான் டைம் எந்த கலர் வேணுமோ நீங்க முடிச்சு பண்ணிடுங்க. எந்த கலர் நல்லா இருக்கோ, எதுவோ இதான் என்னோட ஐடியா. பேசிக் ஐடியா. நீங்க உங்களுக்கு என்ன எப்படி எப்படி செட் பண்ணணும், என்னென்ன பண்ணணும், எந்த ஐடியா இருந்தாலுமே நீங்க பண்ணலாம். இந்த மாரி நீங்க பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நான் ஃபுல்லாவும் கம்ப்ளீட் பண்ணல. பட் ஸ்டார்ட் பண்ணேன். பார்ஷியலா முடிச்சிருக்கேன். ஏன்னா அந்த மாரி உங்களுக்கு என்ன இது இருக்கோ அந்த மாரி குடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இந்த மாரி டூ டூ லிஸ்ட் பண்ணுவீங்களா? மாட்டீங்களா? இல்ல கோ வித் த ஃப்ளோவா? இல்ல நீங்க என்ன மாரி ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. கன்சிஸ்டன்சிக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க. அதையுமே நான் லேர்ன் பண்ணிக்கிறேன். இந்த மாரி டூ டூ லிஸ்ட் பண்ணி போட்டீங்கன்னா, யூஸ்ஃபுல்லா இருக்குமா? இருக்காதா? இல்ல இது எல்லாமே வேஸ்ட்டு அப்டின்றீங்களா? உங்களோட கமெண்ட்ஸ் என்னமோ நீங்க சொல்லுங்க கைஸ். ஓகே. இதான் என்னோட ஒரு ஒரு ஐடியா. டூ டூ லிஸ்ட்ல நம்ம பண்றதுக்கு. ஆ இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, என்ன உங்களுக்கு தோணுதோ அத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பாய் பாய்.